கந்தசாமி, பொதுச் செயலாளர், தேசிய ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு. அகில் பாரதிய ராஷ்டிரிக் சைக்சிக் மகாசன் புதுடெல்லியோடு இணைக்கப்பட்ட அமைப்பு. சமீபத்திலே உச்சநீதிமன்றம் 29/5/2026 சீராய்வு மனுக்கள் மீதான தீர்ப்பிலே பணியில் இருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று தீர்ப்பளித்து நாடு முழுவதும் இருக்கின்ற 17 லட்சம் ஆசிரியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். இவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பணியாற்றிய ஆசிரியர்கள் தங்களது பாடத்திலே பல்வேறு தலைமுறைகளை அறிஞர்களை உருவாக்கியவர்கள். இவர்கள் மீண்டும் தேர்வு எழுத வேண்டும் என்பது அவர்களிடையே மனப்பதற்றத்தையும் ஒரு பணி பாதுகாப்பின்மையையும் ஒரு அச்சத்தையும் உருவாக்கி உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இருக்கின்ற இனி ஒரே வழி, மத்திய அரசானது பாராளுமன்றத்திலே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவது அல்லது மழைக்கால கூட்டத்தொடரிலே ஒரு சட்ட திருத்தத்தை RT சட்டம் 2009-2017 உருவாக்குவது என்று செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்வதற்காக நாடு முழுவதும் ABRS அமைப்பால் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதை வெற்றிகரமாக நடத்துவதற்காக மாநில அரசும் தங்களுடைய சட்டமன்றத்திலே, தமிழ்நாடு அரசு தன்னுடைய சட்டமன்றத்திலே RT சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கு முந்தைய தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே இது கொண்டு வரப்படுகின்ற 16/11/2012 முன்பு பணியில் இருந்த ஆசிரியர்கள் அவர்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினுடைய அடிப்படையிலே, இனச்சுழற்சியின் அடிப்படையிலே பணி வாய்ப்புகளை பெற்றிருப்பதால் அவர்களுக்கு தகுதி தேர்வு விலக்களிக்கப்படும் என்ற தனி தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் வழியாக மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். இம்மாதிரி பல்வேறு மாநிலங்களும் அவரவர் மாநிலங்கள் அனுப்புகின்ற பொழுது மத்திய அரசு இதை ஏற்று சட்டத்திட்டத்தை கொண்டு வர இயலும். இந்த தீர்மானத்தை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும். உச்சநீதிமன்றமானது ஆண்டுக்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த உத்தரவிட்டிருக்கின்றது. சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகின்ற நாள் வரை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டிய கட்டாயத்திலே மாநில அரசு உள்ளன. அப்படி ஒருவேளை தேர்வுகளை நடத்தினால் இதில் இனச்சுழற்சிப்படி மதிப்பெண்களை பார்க்காமல் அனைத்து ஆசிரியர்கள் சமமாக பாவித்து அனைவருக்கும் 60 மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்ணை நிர்ணயித்து தகுதி தேர்விலே தேர்ச்சியை வழங்க வேண்டும் என்று மாநில அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பணியில் மூத்த ஆசிரியர்களை விட்டுவிட்டு 2012க்கு பிறகு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்போது பதவி பெற வேண்டிய வழக்கினை தொடர்ந்திருக்கிறார்கள். இதை மாநில அரசு உறுதியாக நின்று பணியில் மூத்த ஆசிரியர்களுக்கு வழங்குவதை நியதி என்று அதை நிலைநிறுத்த வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்விலே அவர்களுடைய பணி அனுபவங்களுக்கு ஏற்றவாறு சலுகை மதிப்பெண்களை வழங்க வேண்டும். TRB போன்ற தரமான நிறுவனங்கள் மற்றும் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுவதிலிருந்து பாதுகாப்பு அத்தனை வழிகளை மாநில அரசு செய்ய வேண்டும். மத்திய அரசு சட்டத்திட்டம் செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தி 18ஆம் தேதி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பிரதமருக்கும் மத்திய கல்வி அமைச்சருக்கும் மாநில முதலமைச்சருக்கும் மாநில கல்வி அமைச்சருக்கும் கடிதங்களை கொடுக்க உள்ளோம். அன்றைய தினம் கோரிக்கை விளக்க கூட்டமும் நடத்தப்படும். அதன் பிறகு அஞ்சல் அட்டை அனுப்புகின்ற வகையில் அனைத்து ஆசிரியர்களும் செய்வார்கள். இதற்கும் மத்திய அரசு கவனித்து செவிசாய்த்து பணியில் உள்ள 17 லட்சம் ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னு மாநில அரசு கல்வி என்பது பொதுப்பட்டியல் மத்திய அரசுக்கு விரோதமான செயலை மாநில அரசு செய்ய முடியாது. இவர்கள் தனிப்பட்ட முறையில் மாநில அரசு நலன் சார்ந்து எதுவானாலும் மாநில அரசு செய்ய முடியும். ஆனா மத்திய அரசு சொன்ன ரூல்ஸ் கட்டாயம் அதன் வரம்புக்குள்ளதான் மாத்திக்க முடியும். இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதுவும் 142 செக்ஷன் பயன்படுத்த தீர்ப்பு, இது மாநில அரசு தனித்தாக சட்டத்திட்டம் கொண்டு வர இயலாது. புது பாடத்திட்டம் நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு புது பாடத்திட்டத்தை பத்தி அவ்வளவா நாலேஜ் இல்ல. இப்ப உங்களுக்கு இல்ல புதுசா வந்திருக்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். புதுசா ஃப்ரெஷ்ஷா வர்றதுக்கு அதிகமா இருக்கும். ஆனா கொஞ்சம் மூப்பா அதிக ஆசிரியர்களுக்கு அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது பயிற்சி. ஆமாம் சார், இப்போ இந்த ஆண்டு 1 to 3 வகுப்புகளுக்கு புது புத்தகம் அறிமுகப்படுத்திருக்கு. பள்ளி துறவங்களுக்கு முன்னாடியே அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 4லிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பொது புத்தகம், 11-12க்கு பொது புத்தகம். இதுக்கான பயிற்சி இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கொடுத்துருவாங்க. இந்த பாடம் என்பது அந்த கண்டென்ட் அதுவே தான் இருக்கும். கூடுதலான பாடங்கள் சேர்க்கப்படும். ஏன்னா கால வளர்ச்சி அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக அதற்கான பயிற்சிகள் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நேஷனல் கரிக்குலம் NCF அடிப்படையில் தான் இருக்கும்.
SCRT இதற்கான திட்டங்களை வடிவமைத்து பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவ்வளவு காலங்களாக இப்போ வந்து திறனறி தேர்வு அப்படின்றது எதுக்காக கொண்டு வராங்க? இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதாங்க. திறனை தெரிவிக்கிறீங்களா, தகுதி தேர்வு கேட்குறீங்களா? தேர்வு உங்களுக்கு அது உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் வேற வழி இல்லை. நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஏற்றாகும். என்னங்க சார்? 18ஆம் தேதி சார். 18ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் மூலம் கொடுத்ததுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் கலந்தாலோசித்து ஒவ்வொரு ஆசிரியரும் பிரதமருக்கு கடிதம் எழுதுவோம். நிச்சயமா ஒட்டுமொத்த மக்களுக்கு அரசு என்பது மக்கள் நலனுக்கான அரசு. 17 லட்சம் பேர் கேட்கும் பொழுது அதை அரசு செவிசாக்கி நிச்சயம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நேர்மறையா அரசு சிந்திக்கும். அதுவும் தாண்டி பல்வேறு மாநில அரசுகளும் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் கேட்குற மாதிரி நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த விஷயத்தை கேட்பாங்க. பல்வேறு மாநிலங்களும் மத்திய அரசு தீர்மானம் அனுப்பும்போது இதை மத்திய அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் உருவாகும். நிச்சயமா செய்வாங்க நம்புறோம். நன்றி.